அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். உங்கள் வீட்டை ஈஸியாக கட்டலான்ற தலைப்பில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோக்களை ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொடுத்துக்கிட்டு வரோம். அதில் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம், அதாவது இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான பேக் போன் அப்படின்னே சொல்லலாம். அப்படி பேக் போன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பில்டிங்கோட ஸ்பெசிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பில்டிங்கை எப்படி உருவாக்க போகிறோம், என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், அது என்னென்ன கிரேடில் கொடுக்க போகிறோம், என்னென்ன டைமென்ஷன்ஸில் பண்ண போகிறோம், இதுதான் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். எப்படி பண்ணுறதுன்றத கம்ப்ளீட்டாக இதுதான் உங்களுக்கான ரூல் புக். இந்த ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு தான் அந்த ப்ராஜெக்டை நம்ம நல்லபடியாக பண்ண போகிறோமா இல்லை வேற மாதிரி பண்ண போகிறோமான்ற முடிவு பண்ணக்கூடிய விஷயமே இந்த ஸ்பெசிஃபிகேஷன். ஓகே, இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இவ்வளோ முக்கியமாக சொல்கிறோமே, இதை யார் உருவாக்குறது? அந்த ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது இல்லையா? இந்த ஸ்பெசிஃபிகேஷனை யார் உருவாக்குறது அப்படின்னு. இந்த ஸ்பெசிஃபிகேஷனை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னாவே 50% ப்ராஜெக்டை நீங்கள் நல்லபடியாக நகர்த்திட்டீங்கன்ற அளவுக்கு ஒரு ப்ராக்ரஸ் நடந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெசிஃபிகேஷன் தான் மிக மிக முக்கியமானது. ஓகே, அப்படி இருக்கும் சூழ்நிலையில் இதை குறித்து நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர். ஓகே, இப்போ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் யார் ப்ரிப்பேர் பண்ணுறது? ஏற்கனவே பக்கத்தில் ஒருத்தர் வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு, அவர் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வச்சிருக்காரு, அதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாமா? நம்ம எப்பயுமே ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசிப்போம்ல. பக்கத்தில் ஒருத்தர் வீடு கட்டுறாரு சார், அவர் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வச்சிருக்காரு, இல்லை நான் 4 கான்ட்ராக்டர்கிட்ட வாங்கியிருக்கேன் சார், அவங்க எல்லாமே எனக்கு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம வாட்டுக்கு நம்மளோட பில்டிங்ஸை பண்ணிட்டு போயிடலாம் அப்படி. இது கஸ்டமைஸ்டு உங்களுக்காக, உங்களோட பில்டிங்காக, உங்களோட பில்டிங்கில் நீங்கள் என்னென்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ண போறீங்க. ஏன்னா சப்போர்ட்ல தான் உங்க பில்டிங்கே நிற்க போகுது. ஸ்டெபிலிட்டி, பில்டிங்கோட ஸ்டெபிலிட்டி அந்த சப்போர்ட்ஸ் தான். எப்படி இந்த சப்போர்ட்ஸை ப்ரொவைட் பண்ண போறீங்க, அதை பேஸ் பண்ணி உருவாக்கப்படுறது தான் கஸ்டமைஸ்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். உங்களுக்காக உருவாக்கப்படுறது, உங்களுக்காக லோட் கால்குலேஷன் பண்ணப்படுறது, உங்களுக்காகவே புட்டிங் டிசைன் பண்ணக்கூடியது எல்லாமே அந்த ஸ்பெசிஃபிகேஷன் தான் முக்கியமான விஷயம். அப்படி இருக்கும்போது பக்கத்தில் இருக்கவர் பார்த்தீங்கன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் கீழேயும் மாடியில் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு கட்டுவார். அவரோட ஸ்பெசிஃபிகேஷனை வாங்கி நீங்கள் ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணுறீங்கன்னா பண்ண முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பண்ணி வச்சிருக்க ஸ்பெசிஃபிகேஷனை வாங்கி ஒருத்தர் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பண்ணுறவர் அதை அப்படியே காப்பி பண்ணி பண்ணுறாருன்னு வைங்களேன், அவருக்கு நிறைய லாஸ் ஆகும். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்றது கஸ்டமைஸ் பண்ணணும். அதை பண்ணக்கூடியவர் ஒரு டெக்னிக்கல் பர்சனாக இருக்கணும். டெக்னிக்கல் பர்சன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு சிவில் இன்ஜினியராக கண்டிப்பாக இருக்கணும். ஒரு சிவில் இன்ஜினியரால தான் ஒரு டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனை கரெக்டாக கொடுக்க முடியும். ஓகே, சிவில் இன்ஜினியர்னா யார்? 4 வருஷம் பிஜி முடிச்சுட்டு வந்துட்டார் இன்ஜினியரிங்கில், அவரை நம்ம சிவில் இன்ஜினியர்னு சொல்லிடுறோம். அதாவது சிவில் இன்ஜினியரிங் ஒரு கடல். அந்த கடலில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி, அந்த கடல்ல ஒரே ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து கொடுத்து குடிப்பான்னு சொல்லிட்டு குடிச்சு முடிச்ச உடனே ரைட் நீ இன்ஜினியர் ஆகிட்ட, இனிமேல் நீ இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுறது தான் நம்ம காலேஜஸ் ப்ளஸ் யூனிவர்சிட்டிஸோட வேலை. இன்ஜினியரிங் 4 வருஷம் முடிச்சு வெளியில் வர்றவரால் ஒரு செக்யூரிட்டிக்கான ரூம், ஒரு 10x10 இல்லை 8x8 உள்ள ஒரு செக்யூரிட்டி ரூமுக்கு ஒரு பில் எடுக்கிறது கூட முடியும். இதுதான் உண்மை. சைட்டுக்கு சூப்பர்வைசிங்க்கு வர்றாங்க வேலைக்கு, அவங்களுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட், அதாவது ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டேஜில் உள்ள ஒரு செக்யூரிட்டி ரூமுக்கு அப்பா இதுக்கு முதல்ல ஒரு பில் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு என்னன்னே தெரியல. இதுதான் இன்ஜினியரிங் முடிச்சு இன்னைக்கு வெளியில வர்றவங்களோட ஸ்கில். இதை நான் யாரையும் தப்பாலாம் சொல்லலை. ஏன்னா இன்னைக்காவது இன்டர்ன்ஷிப்னு கொஞ்சம் வெளியில போய் ஏதோ ஒரு மாசமா 15 நாளா இன்டர்ன்ஷிப் போயிட்டு வர்றாங்க. நாங்க படிச்ச காலத்துல அதுவும் கிடையாது. இன்டர்ன்ஷிப்லாம் எதுவுமே இல்லை. வெளியில வந்தோம்னா டேப் பிடிச்சி ஒழுங்கா அளக்கிறது கூட தெரியாது. அப்படிதான் வெளியில வந்தோம். எல்லாமே சைட்ல போய் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான் எல்லாமே. அதே மாதிரிதான் கலிஃபா, பெரிய உலகத்திலேயே பெரிய டவர், அதை கட்டினவரும் இன்ஜினியர் தான். பக்கத்துல ஒரு பில்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல, அவரும் இன்ஜினியர் தான். 2 பேருமே இன்ஜினியர் தான். இவரை கொண்டு போய் அந்த டிசைன் பண்ண சொன்னோம்னா பண்ண முடியாது. ஏன் எங்களையே எடுத்துக்கோங்க, 33 வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கும். என்ன போய் இன்னைக்கு ஒரு பிரிட்ஜு, ஒரு ரிவர் பிரிட்ஜ் ஒன்று டிசைன் பண்ணுங்க, அதுக்கு மேலே இவ்வளோ வெஹிக்கிள் போகணும், இவ்வளோ டிராஃபிக் உள்ள மாதிரி ஒரு பிரிட்ஜை தயார் பண்ணி கொடுங்கன்னா என்னால் தெரியாது, எனக்கால் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு அந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது.
இதை சொல்றதுல வந்து எந்த விதமான தயக்கமும் கிடையாது. எனக்கு எந்த இடத்துல வந்து தெரியுமோ அந்த இடத்துல தான் வந்து நான் வந்து சுப்பீரியரா என்ன நிலைநிறுத்திக்க முடியும். எனக்கு தெரியாத ஒரு இடத்துல போய் என்னால வந்து ஒரு டிசைனை கொடுக்கலன்னா நான் வந்து 10 பேரை கேட்டு வச்சு அதை ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி வச்சு என்னால ஒரு டிசைன் கொடுக்க முடியும். ஆனா அந்த டிசைன் வந்து அதே ஃபீல்டுல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காரு பாருங்க, அவர் கொடுக்குற டிசைனுக்கு ஒத்தா இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. இதுதான் வந்து ஸ்கில். அந்த ஸ்கில் உள்ள பர்சன் அவர் வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கணும் பிளஸ் ஸ்கில் இருக்கணும். அப்படி ஒருத்தரை தான், அப்படி ஒரு இன்ஜினியரா நீங்க சூஸ் பண்ணி அவர் தான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷனை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் உங்களுக்கான பில்டிங் வந்து ப்ராப்பரா வரும். ஓகே, இப்போ வந்து யார்கிட்ட ஸ்பெசிஃபிகேஷன் வாங்கணுன்றதுக்கு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். யார்கிட்ட நீங்க ஸ்பெசிஃபிகேஷன் வாங்கணும்னா அவர் இன்ஜினியரா இருக்கணும், குவாலிஃபைடு இன்ஜினியர் பிளஸ் ஸ்கில்டு இன்ஜினியரா இருக்கணும். அவருக்கு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, ரெசிடென்சியல் பில்டிங் பண்ண போறீங்கன்னா அந்த ரெசிடென்சியல் பில்டிங்ல அவர் எத்தனை வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு என்னென்ன ஸ்கில் இருக்கு, அப்படி அவரோட முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்காரு அந்த டீடைல்ஸ் பார்க்கணும். ஒரு கமர்ஷியல் பில்டிங் பண்ண போறீங்க, ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான பில்டிங்ஸ் வந்து அவர் ஏற்கனவே பண்ணியிருக்காரான்னு சொல்லி நீங்க வெரிஃபை பண்ணிக்க. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கரெக்டா கிடைக்கும். ஓகே, இப்ப இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஒரு ரூல் புக் அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன். இந்த ஸ்பெசிஃபிகேஷனை வந்து நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் சரி, அந்த கான்ட்ராக்டருக்கும் சரி, அங்க ஒரு கன்சல்டன்ட் இன்ஜினியர் இருப்பாரு அவருக்கும் சரி, 3 பேருக்குமே உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டி கிடைச்சிடும். அந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன செய்ய போறோம் அப்படின்றது ப்ராஜெக்ட் வந்து ஸ்மூத்தா போகும், எந்த விதமான தடங்களும் இல்லாம. ஓகே, இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல பேசிக் டீடைல்ஸ், ப்ராஜெக்டோட பேசிக் டீடைல்ஸ், அதாவது நீங்க எந்த எக்ஸ்டெண்ட்ல சைஸ் இல்ல உங்களோட லேண்ட் சைஸ் என்ன மாதிரி இருக்குன்ற டீடைல்ஸ், அதுல நீங்க என்ன பிளான்ல பில்டிங் பண்ண போறீங்க. பிளானிங் வந்து ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதுல பிளான் வந்து ஏற்கனவே நீங்க பண்ணிட்டீங்க. அந்த பிளானுக்கான ஸ்பெசிஃபிகேஷன், எத்தனை ஃப்ளோர் பண்ண போறீங்க, எவ்வளவு பில்டப் ஏரியா வரப்போகுது, ரூம்ஸ் சைஸஸ் என்னென்ன, ஒரு ஹால்னா என்ன சைஸ் வருது, ஒரு பெட்ரூம்னா என்ன சைஸ் வருது, இந்த இடத்துல டாய்லெட்ஸ் வருது, இது எல்லாமே வந்து இந்த பேசிக் டீடைலிங்ல எல்லாமே கொடுத்து. ஓகே, செகண்ட் அடுத்த விஷயம், நம்ம ஃபவுண்டேஷன் என்ன மாதிரி ஃபவுண்டேஷன் போக போறோம். ஃபவுண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம். ஃபவுண்டேஷன்ல ஃபுட்டிங்ஸ் என்ன மாதிரி பண்ண போறோம், ராஃப்ட் பண்ண போறோமா, ஐசோலேட்டட் ஃபிட்டிங் பண்ண போறோமா, என்ன கிரேடு காங்கிரீட், M20 M25 இல்ல M15 மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்றது இல்ல, M20 M25 போயிட்டாங்க. ஸ்டீல் டைப் 550 இந்த மாதிரியான விஷயங்கள், காலம்ஸ் அண்ட் பீம்ஸ், இது எல்லாமே வந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷன் உங்களோட பில்டிங்க்கு லோட கால்குலேட் பண்ணி உருவாக்கி நீங்க யாரை போய் பார்க்குறீங்களோ அந்த ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர் உங்களுக்காக உருவாக்கி கொடுப்பாங்க. வால்ஸ் என்ன மாதிரி வால் யூஸ் பண்ண போறீங்க. ஒரு ஆர்டினரி வில்லாஸ்னா பிரிக் வால்லே போயிடுவாங்க, ரெட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணலாம். இதே ஒரு அபார்ட்மெண்ட் இந்த மாதிரி போனீங்கன்னா இந்த லோட் கால்குலேஷன், லோடு கொஞ்சம் கம்மி பண்றதுக்காக ஏஏசி பிளாக்ஸ் இந்த மாதிரி வேற சம் விஷயம் பண்ணுவாங்க. மார்டர் டிசைன், என்ன ரேஷியோல மார்டர் யூஸ் பண்ண போறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷன்ல கருது. வால் திக்னஸ், எந்தெந்த இடத்துல ஃபுல் பிரிக் வால் வருது, எந்தெந்த இடத்துல ஆஃப் பிரிக் வால் வருது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதுல ஸ்பெசிஃபிகேஷன்ல மென்ஷன் ஆயிருக்கு. அடுத்து ஜாயினரிஸ், எந்தெந்த இடத்துல டோர்ஸ் வருது, எந்தெந்த இடத்துல விண்டோஸ் வருது, டோர்ஸ் என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போறோம், உட்டன் டோர்ஸா, டீக் வுட்னு, அந்த உட்டன் டோர்ஸ்னா அதுல என்ன டோர், டீக்கா இல்ல வேற எதுவும் ஆர்டினரி பிளஸ் டோர்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ண போறோமா அப்படின்னு. விண்டோஸ் இன்னைக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா யூபிவிசி யூஸ் பண்றாங்க. யூபிவிசி பண்றோமா இல்ல உடன் விண்டோஸ் பண்ண போறோமா, அதுல என்ன மாதிரியான கிரில்ஸ் யூஸ் பண்ண போறோம், அதாவது ஃபேப்ரிகேஷன் கிரில்ஸ், அதோட திக்னஸ் எவ்வளவு, இது எல்லாமே அதோட டிசைன்ஸ் முதல் கொண்டு எல்லாத்தையுமே வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ல மென்ஷன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங். எலக்ட்ரிக்கல் பிளம்பிங்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க்ல என்னென்ன மாதிரியான ஒரு ரூம்ல எங்கெங்க எலக்ட்ரிக்கல் டிராயிங் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, அந்த எலக்ட்ரிக்கல் டிராயிங்ல எந்தெந்த இடத்துல வந்து பாயிண்ட்ஸ் வருது, அதுல என்னென்ன மாதிரி பாயிண்ட்ஸ் வருது, அதுல எந்தெந்த இடத்துல டூவே ப்ரொவைட் பண்றோம், எந்தெந்த இடத்துல வந்து டிம்மர்ஸ், ரெகுலேட்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் ப்ரொவைட் பண்றோம், எப்படி எல்லாம் வந்து சர்க்கியூட் பிரிக்கிறோம் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். அதுல எல்லாமே அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல வந்துடும். இது எல்லாமே முக்கியம். ஒரு சர்க்கியூட் பிரிச்சோம்னா எப்படி சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற டீடைல் எல்லாமே அதுல வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகே, என்ன பிராண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றதுன்னு மென்ஷன் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் ரொம்ப நல்லது.
ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் பிராண்டு, இந்த பிராண்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த பிராண்டையும் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணிடலாம். அந்த பிராண்டை மென்ஷன் பண்ணிக்கலாம். என்ன வயர் கேபிள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறோட மென்ஷன் பண்ணலாம். கான்டியூட் பைப் என்ன மாதிரி யூஸ் பண்ணணும், கேங் பாக்ஸ் என்ன மாதிரி யூஸ் பண்ணணும், எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே, சேம் பிளம்பிங், பிபிவிசி பைப் போடுறோமா, சிபிவிசி பைப் போட போகிறோமா அப்படின்றது, என்ன மாதிரியான திக்னஸ் பைப், அதாவது டயா பைப்போட டயா என்ன, டயா பைப்போட திக்னஸ் என்ன, எல்லாத்தையுமே அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். எந்தெந்த இடத்துல வந்து நமக்கு ஹாட் வாட்டர் யூஸ் பண்ண போகிறோம், அதாவது வந்து ஹீட்டர் ப்ரொவைட் பண்ணுற இடத்துக்கு வந்து யூபிவிசி பைப் போடுறதா சிபிவிசி பைப் போடுறதா எல்லாத்தையுமே வந்து டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷன்லேயே நீங்கள் கொண்டு வந்துடலாம். ப்ளம்பிங் ஒர்க்கு, அது போக ப்ளம்பிங் மெட்டீரியல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபிட்டிங்ஸ், என்ன மாதிரி ஃபிட்டிங்ஸ், என்ன பிராண்ட் ஃபிட்டிங்ஸ், இது எல்லாமே வந்து அதிலேயே மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே, தென் ஃப்ளோர் ஃபினிஷ். ஃப்ளோர் ஃபினிஷ்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கிட்டத்தட்ட 33 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கோன்னு நான் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன். இதில் நாங்கள் பண்ண பில்டிங்கில் நாங்கள் பார்த்த ப்ராப்ளம் என்னன்னா, ஒன்று கரையான், இன்னொன்று ஃப்ளோர் செட்டில்மெண்ட். கரையானுக்கு நாங்கள் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் வந்து அந்த ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் இதெல்லாம் பெஸ்ட் கண்ட்ரோல் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணி வச்சு இது பண்ணாலும் அதுக்கு வந்து அதுக்கான வேல்யூ வந்து 6 மாதம் 1 வருஷம் தான் சொல்கிறாங்க. எப்படியா கரையான் வந்துடுது. ஃப்ளோர் செட்டில்மெண்ட் எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து ஒரு 3 ஃபீட் ரைஸ் பண்ணால் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து ரோட் லெவலை கனெக்ட் பண்ணி பின்னாடி வர ரோட் லெவல் எவ்வளோ தூரம் ஹைட்டாக இருக்க சான்ஸ் இருக்குன்றதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃப்ளோர் லெவலில் ரைஸ் பண்ணி பிளிம்த் ஹைட்டு கூட்டிக்கிட்டே போகிறோம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் வந்து கன்சாலிடேட்டட் ப்ராசஸ் ப்ராப்பராக பண்ணோம்னால டம்ப்டு சாயில் வந்து உங்களுக்கு அந்த ரியல் பேமெண்டோட ஹார்ட்னஸ் அதில் கிடைக்கல. அதனால பார்த்தீங்கன்னா நாளடைவில் ஒரு 8 வருஷம் 10 வருஷம் ஒரு சிலது 15 வருஷம் ஆயிடுச்சுன்னா செட்டில்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ ஃப்ளோர் வந்து தனியாக நிற்கிது உயரத்தில். சில இடங்களில் ஃப்ளோர் பிரேக் ஆகி உள்ளே போகிறது இருக்குது. சில இடத்துல தொம்முன்னு நீங்கள் நடந்தாவே சவுண்டு கேட்கும். அதாவது மாடி வீட்டில் நடந்தால் எப்படி சவுண்டு கேட்குமோ, அதாவது மாடி வீட்டில் புவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் நடந்தால் சவுண்டு கேட்கும். நீங்கள் ப்ராப்பர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் பண்ணீங்கன்னா சவுண்டு கேட்காது. புவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா தொம்முன்னு கேட்கும். ஸ்லாப் திக்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா மேலே ஒருத்தர் நடந்தாருனாவே கீழே இருக்கிறவருக்கு தலைவலிக்கும். அப்படி சத்தமாக கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கேட்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, அந்த பிளிந்த் லெவல்லையே வந்து ஒரு மேட் அடைக்கிறோம். ஒரு மேட் மீன்ஸ் என்னன்னா, அந்த பிளிந்த் லெவல்லையே ஒரு பிசிசி போட்டு அதுக்கு மேலே வந்து ஷீட் விரித்து அதுக்கு மேலே ரீபார்ஸ் 12 mm ரீபார்ஸ் வந்து 6 inches சென்டர் டு சென்டர் யூஸ் பண்ணி ரூஃப் காங்கிரீட் போடுற மாதிரியே 5 inch திக்னஸில் ஒரு காங்கிரீட் போடுறோம். ஃப்ளோரிங் நாளைக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் கீழே போட்டிருக்க சாயில் வந்து கீழே போய் அது வந்து ஒரு ஹாலோ ஏரியா கிரியேட் ஆனாலும் உங்களுக்கு ஃப்ளோர் கீழே இறங்காது. இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் பண்ணுறோம். இது நிறைய இடத்துல இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணி நாங்கள் வந்து ப்ராப்பராக கொடுத்து அது எங்களுக்கு ஒரு ரூஃப் காங்கிரீட்டுக்கு என்ன செலவாகுமோ அதே அளவு தான் செலவாகும். ஒரே ஒரு சேவிங்ஸ் தான், ஷட்டரிங் கிடையாது. மிச்சபடி எல்லாமே ஷட்டரிங் பதிலாக கீழே ஒரு ஷீட் விரிக்கிறோம். பிசிசி போட்டு ஒரு ஷீட் விரிக்கிறோம். ஆல்மோஸ்ட் ஷட்டரிங் காஸ்ட்டில் நியர் அபவுட் 60% எங்களுக்கு வந்துடும் இந்த பிசிசி போட்டு அதுக்கு மேலே ஷீட் விரிக்கிறது. ஆனால் ஃப்ளோரிங் உங்களுக்கு எந்த காலத்துலையும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது இந்த மாதிரி பண்ணுறது. இதே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் வந்து இதே ப்ராசஸை பண்ணுறாங்க. கீழே ஷீட் விரிக்கிறது இல்லை, பிசிசி போடுறதில்ல, அப்படியே இருக்க அந்த என்ன வெல்கிராவலோ இல்லை எம்சாண்டோ எதோ ஃபில் பண்ணுறாங்களோ அதுக்கு மேலேயே அப்படியே போட்டுட்டு சும்மா காம்பேக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்படியே வந்து காங்கிரீட் போடுறாங்க. அந்த யூஸ் பண்ணுற ரீபார்ஸோட ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 inches இல்லை 12 inches. கேட்டால் அவங்க வந்து சார் இங்கே வந்து பெருசாக கம்ப்ரெஷன் லோடே வர சான்ஸ் இல்லையே, எதுக்கு நம்ம வந்து ராடு இங்கே வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னும் போது அங்கே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்லேயே நாங்கள் யூஸ் பண்ணுறதுல 50% சேவிங்ஸ் அங்கே எடுத்துடுறாங்க. ஸ்லாப் திக்னஸ் நாங்கள் 5 inches மினிமம் கொடுத்தோம்னா அவங்க 3 inchesலேயே முடிச்சிடுவாங்க. ரெண்டும் பார்க்குறக்கு உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே பர்பஸ் தான் க்யூர் பண்ணும். ஆனால் நான் பண்ணுற விஷயம் கீழே உங்களுக்கு மண் வந்து செட்டில்மெண்ட் ஆகி ஹாலோவாக இருந்தாலுமே இது வந்து மேலே ஸ்லாப் அது வாட்டு நிற்கும், எந்த தொந்தரவும் இருக்காது. அதுக்கு தான் நாங்கள் கொடுக்குற ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அந்த மாதிரி கொடுக்குறோம். இதே வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை குறைச்சி ஸ்லாப் திக்னஸை கம்மி பண்ணி கொடுக்குறவங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்லாப் தொங்க ஆரம்பிக்கும்.
தொங்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க மேல போட்டிருக்க டைல்ஸ் வந்து பிரேக் ஆயிரும், மேல தூக்கிட்டு வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராம இருக்கிறது தான் ப்ராப்பரா பண்றது. இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஸ்பெசிஃபிகேஷனை ப்ரிப்பேர் பண்ற இன்ஜினியர் வந்து இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாரு. Bima Homes and Properties, an ISO certified construction company with rich experience in construction. More than 750 satisfied customers across Tamil Nadu. Our team of architects, engineers, consultants, and interior designers with strong project experiences. We undertake projects all over Tamil Nadu and the rest of India. We support each and everything in construction. Please feel free to contact our helpline number 0950091113. We expect your call. Thank you very much for watching. அதை நீங்க அப்படியே நீங்க வந்து காஸ்டிங் பார்க்காம அதை அப்படியே ஃபாலோ பண்ணா உங்களுக்கு நல்லது. ஓகே, அடுத்து ஃப்ளோர் ஃபினிஷ் என்ன மாதிரி பண்ண போறீங்க? கிரானைட் யூஸ் பண்ண போறீங்களா, மார்பிள்ஸ் யூஸ் பண்ண போறீங்களா, இல்ல டைல்ஸ், வெர்டிஃபை டைல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எதையும் யூஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு. அடுத்து வால் புட்டி, வால்ஸ்ல வந்து பிளாஸ்டரிங்க்கு அப்புறமா வால் புட்டி யூஸ் பண்ணுங்க. ஃபினிஷ் வால் ஃபினிஷ் அது என்ன மாதிரியான பெயிண்ட், எம்எல்சன்ல என்ன மாதிரியான என்ன பிராண்ட் யூஸ் பண்றோம் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சீலிங் இன்கேஸ் ஃபால் சீலிங் பண்ண போறீங்கன்னா அது என்ன ஜிப்போர்ட் மெட்டீரியல்ல பண்ண போறீங்களா, பிஓபியில் பண்ண போறீங்களா, இல்லை இன்னைக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் அவைலபிளா இருக்கு, என்னென்ன மாதிரி பண்ண போறீங்க, அதுக்கான டிசைன்ஸ் என்ன, இதையும் நீங்க வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டீரியர்ல என்ன மாதிரி டீடைலிங் பண்ண போறீங்க, அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன மாதிரி பண்ண போறீங்க அப்படின்றது, என்ன பண்ண போறீங்க, எலிவேஷன் வந்து உங்களுக்கு எப்படி வரப்போகுதுன்றத ஒரு கம்ப்ளீட்டா எலிவேஷன் டிராயிங் ரெடி பண்ணிடலாம். அந்த டிராயிங்க்கான டீட்டெயிலிங்கும் நீங்க கீழே இருந்தே பண்ணிக்கிட்டே வர்ற மாதிரி வரும். அதை எல்லாமே என்ன மாதிரி செய்ய போறீங்க, அதுக்கான காஸ்டிங் எவ்வளோ, அதுக்கான லேபர் எவ்வளோ ஆகும், அதை ஃபினிஷ் பண்றதுக்கு என்ன காஸ்ட் ஆகும், இது எல்லாமே அதில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கு. ஓகே, இது போக இது பில்டிங்கை தாண்டி வெளியில உள்ள விஷயங்கள், காம்பவுண்ட் வால் என்ன மாதிரி காம்பவுண்ட் வால் பண்ண போறோம். இப்ப நாங்க நிறைய பண்ற பில்டிங்ல இருந்தே பீம் ரன் பண்ணி கொண்டு வந்துடுறோம் காம்பவுண்ட் வால். ஏன் நான் இதை சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டை சுத்தி பெருசா இந்த சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு 2 அடி 3 அடி லெவல் கீழே தான் இருக்கும். இந்த வீட்டு நம்ம வந்து பேஸ்மெண்ட் ஹைட்டை நல்லா ரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இடத்துல வந்து பக்கத்துல வீடுகள் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. பக்கத்துல வீடுகள் இல்லாத பட்சத்துல ஒரு 2 அடி 3 அடி வந்து நம்ம வீட்டோட, அதாவது வீட்டுக்கு வெளியில உள்ள ஃப்ளோர் பினிஷோட கீழே தான் இருக்கு. அந்த இடத்துல காம்பவுண்ட் வால் போட்டு நாங்க உள்ள வந்து சாயில் ஃபில் பண்ணோம்னா அந்த லேட்டரல் லோடு வந்து காம்பவுண்ட் வாலை வெளியில தள்ளிடுது. அதுக்காக வந்து பில்டிங்ல இருந்து ஸ்ட்ரென்த் பீம்லாம் ரன் பண்ணி வெளியில கொண்டு போய் காம்பவுண்ட் வாலோட டைப் பண்ணிடுது. ஸோ எந்த ஒரு சூழ்நிலையும் காம்பவுண்ட் வால் வெளியிலேயே போகாது, உள்ளே வராது, அது வாட்டுக்கு கரெக்டா அந்த பொசிஷன்ல நிற்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது உங்களுக்கு காஸ்டிங் அடிஷ்னலா போய்கிட்டே இருக்கும். அதை வந்து கரெக்டா நீங்க ஸ்பெசிஃபிகேஷன் என்ன பண்றீங்களோ அதுலயே வந்து எப்படி சப்போர்ட் பண்ண போறீங்க, என்ன மாதிரி பண்றதுன்றத டீடைலிங்கா நீங்க மென்ஷன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. செப்டிக் டேங்க், சில இடங்கள்ல செப்டிக் டேங்க் தேவையா இருக்கும். அந்த இடத்துல செப்டிக் டேங்க் எப்படி ப்ரொவைட் பண்றது, இன்னைக்கு அதே பயோ செப்டிக் டேங்க் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அந்த மாதிரி போயிடலாம். இல்ல நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் எப்படி பண்றோமோ அந்த மாதிரி பண்றோம் அப்படின்னாலும் அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள நம்ம போயிட்டு, அதே நேரத்துல என்ன செய்ய போறோம், பிளம்பிங் ஒர்க் என்ன மாதிரி கொண்டு போறோம், சீவர் லைன் எந்தெந்த இடத்துல எப்படி ரன் பண்ணி கொண்டு வர போறோம், அதுக்கு எத்தனை சேம்பர்ஸ் ப்ரொவைட் பண்ண போறோம், எவ்வளவு ஸ்லோப் கொடுக்க போறோம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த கான்ட்ராக்டருக்கோ அந்த இன்ஜினியர்ஸ்க்கோ அந்த கிளைண்ட்டுக்கோ யாருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஓகே, இப்ப அது போக சம்ப், இன்னைக்கு வந்து வர்ற தண்ணியை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சம்ப் இன்னைக்கு எல்லாத்துலேயுமே ஒரு அண்டர் கிரவுண்ட் சம்ப் தேவையா இருக்கு. அது எப்படி பண்ண போறோம், ஓவர் ஹெட் டேங்க் என்ன மாதிரி பண்ண போறோம், ஆர்டினரி பிவிசி டேங்கை வாங்கி வைக்க போறோமா, இல்லை வந்து ஆர்சிசியில் பண்ண போறோம், இந்த மாதிரியா டிசைன். ஓகே, இப்போ ஸ்பெசிஃபிகேஷன் ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸ்பெசிஃபிகேஷன் முக்கியன்றது இதுல என்னென்ன விஷயங்களை நமக்கு கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளியர் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிறதுனால நமக்கு காஸ்ட் கண்ட்ரோல், நம்ம முன்னாடியே அரைவ் பண்ணிடுறோம் என்னென்ன செய்ய போறோம். அதுல ஜஸ்ட் அந்த பிரைஸ் எஸ்கலேஷன் மட்டும்தான் நமக்கு வந்து அடிஷ்னலா வருமோ ஒழிய
வேறபடி நமக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, குவாலிட்டி அஷூரன்ஸ். ஒரு தரமான பொருளை யூஸ் பண்ணி இதை பண்ண போகிறோன்றது நமக்கும் தெரிஞ்சிருது, அந்த யார் கான்ட்ராக்டரோ அவரும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு உள்ளே வர்றாரு அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து குவாலிட்டின்றது கம்ப்ளீட்டாக இன்ஷூர் ஆயிடுது. நமக்கு வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராஜெக்டை நம்ம பண்ண போகிறோம்ன்றது. டிஸ்பியூட் எந்த இடத்துல டிஸ்பியூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் நம்ம ஒன்று நினச்சி சொல்லியிருப்போம், அவங்க ஒன்று நினச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான இடத்துல தான் டிஸ்பியூட் வரும். அந்த டிஸ்பியூட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா கிளியராக ஸ்பெசிஃபிகேஷன் போட்டு நம்ம எல்லாமே அக்ரிமெண்ட்டில் கொண்டு வந்துடுறதுனால இந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. டைம் சேவிங், என்ன யூஸ் பண்ண போகிறோம், எப்படி செய்ய போகிறோம்னு நமக்கு கிளியர் ஐடியா இருக்கும்போது அடுத்தடுத்த மெட்டீரியல்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சைட்டில் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும், அடுத்தடுத்த டீம் வருவாங்க, வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். எந்த இடத்துல வந்து நமக்கு லேகிங் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ராப்பர் ஐடியா இல்லாத இடத்துல தான் வந்து நமக்கு வேணால் அந்த சாகிங் வரும். என்ன அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது நமக்கு ஐடியா இருக்காது. சரி, கிளைண்ட்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம், இன்ஜினியர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்டர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த மெட்டீரியல் பர்ச்சேஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு பின்னடைவு ஏற்படும். அதனால தான் ப்ராஜெக்ட் டிலே ஆகும். ஓகே, ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச். அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு இன்ஜினியர் வச்சு பண்ணும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஸ்டாண்டர்டு இருக்கும், குவாலிட்டி இருக்கும், லைஃப் இருக்கும், ஃபினிஷிங் இருக்கும். இது எல்லாமே கிடைக்கும் அங்கே ஒரு இன்ஜினியர் இருந்தால். இன்ஜினியர் இல்லை சார் இவர் பல வருஷமாக இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஆட்கள்லாம் வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஓகே, ஆனால் இதில் வந்து முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளான் இல்லாமல் கூட நீங்கள் வீடு கட்டிடலாம். ஆனால் ப்ராப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் இல்லாமல் நீங்கள் வீடு கட்டக்கூடாது. பிளான் இல்லாமல் சொல்கிறதுனா அப்ரூவல் பிளான் இல்லாமல் ஒரு ப்ராப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் இல்லாமல் கட்டினீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான் வரும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்க வேண்டியது. அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே வந்துடுது. என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், என்ன ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ண போகிறோம், எப்படி ஒர்க்மேன்ஷிப் கொடுக்க போகிறோம், குவாலிட்டி என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் கொடுக்க, எவ்வளோ நாளைக்குள்ளே கொடுக்க போகிறோம், க்யூரிங் ப்ராசஸ் என்னென்ன செய்ய போகிறோம், க்யூரிங் யார் பண்ணுறதுன்றது இன்னைக்கு பெரிய ரிஸ்க்கு. இது முக்கியமான விஷயம். பில்டிங்கை வந்து ஹைட்ரேட் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இது கான்ட்ராக்டர் இது என்னோட வேலை இல்லைன்னுவார், கிளைண்ட் இது என்னோட வேலை இல்லைன்னுவார். ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டடத்தை வந்து க்யூரிங் பண்ணாமல் விட்டுருவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா க்யூரிங்க்குன்னு நீங்கள் தனியாக ஒருத்தரை போட்டு அவர் க்யூர் பண்ணணும். இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் அந்த வேலையை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். வேறு எந்த வேலையும் பார்க்க வேண்டியதில்லை. ஒருத்தர் ஃபுல்லாக சம்பளம் கொடுத்து அவர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும், ஏன்னா அவர் ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் 5000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்னு வைங்களேன், அவர் ஒரு பக்கம் நினச்சிட்டு அடுத்த பக்கத்துக்கு வர்றதுக்குள்ள அந்த பக்கம் காஞ்சிடும். அவ்வளோ அடிக்குது, 42 டிகிரி 43 டிகிரிக்கு வெயில் அடிக்குது. அதனால உங்களோட எக்ஸ்பெண்டிச்சரில் இதெல்லாம் சேர்த்துக்கங்க. ஒருத்தர் வந்து க்யூரிங் பண்ணுறதுக்குன்னே அவருக்கு தனி சேலரி போட்டு அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட வேலை வந்து க்யூரிங் பண்ணுறது தான், வேற எந்த வேலையும் கிடையாது. அவர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கட்டத்துக்கு தண்ணி நினச்சிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒருத்தர் வந்தால் தான் வந்து அந்த குவாலிட்டியை நீங்கள் என்ஷூர் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்ற விஷயம் எவ்வளோ முக்கியமானது, அது வந்து அடுத்தவங்க பண்ணியிருக்க ஸ்பெசிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் நெட்டில் போட்டேன்னாவே ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் லிஸ்ட்டு பிடிஎஃபாகவே வருது, அதை அப்படியே நான் டவுன்லோட் பண்ணி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு, அது எல்லாமே சரிப்படாது. உங்களோட பில்டிங்க்கு கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ப்ரொஃபஷ்னல் இன்ஜினியரிங் முடித்து நல்ல ஒரு ஸ்கில்டு இன்ஜினியரை வந்து நீங்கள் கன்சல்டண்ட்டாக நீங்கள் வச்சுக்கிட்டால ஒளி நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுன்றது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனாக ப்ராப்பராக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நீங்கள் இன்ஜினியரை வச்சுக்கலன்னா, ஒரு இன்ஜினியர் இருந்தாருன்னா அவரை அந்த இன்ஜினியரிங்கான குவாலிட்டி கொடுத்துருவாரு, எல்லா விஷயங்களும் ரொம்ப ஸ்மூத்தாகும். நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. யாராவது வீடு கட்ட போகிறாங்க, அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கம்பல்சரியாக ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப வேல்யூடு. இது தெரியாமல் தான் நிறைய பேர் பல லட்சங்களை இழந்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதனால இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தேவை. கண்டிப்பான இது வந்து தேவைப்படக்கூடிய ஒரு பொக்கிஷம். இதை சேவ் பண்ணிக்கவே சொல்லுங்கள். சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அவரை ஒரு 4 தடவை திருப்பி பார்த்தாருனா தான் அவருக்கு வந்து இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து அவருக்கு கிளியர் ஆகும். ஓகே, நாங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் இந்த சேனலில் கிட்டத்தட்ட ஏற்கனவே 170க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் 170க்கு மேலே வந்து கம்ப்ளீட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ். உங்களுக்கு எந்த இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்தோ வாஸ்து இல்லை மேனேஜ்மெண்ட் குறித்தோ உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த டாப்பிக்கில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால நீங்கள் அதை போய் பாருங்கள். இல்லை 1-to-1 கன்சல்டேஷன், நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்தோ வாஸ்து குறித்தோ உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்படுது
அப்படின்னா டிஸ்பிளேல வர எங்களோட கன்சல்டேஷனுக்காக ஹெல்ப்லைன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கன்சல்டேஷன் சர்வீஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை நீங்கள் பாருங்கள், பார்த்து உங்களுக்கான டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் தெரியப்படுத்துங்க.